எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் மார்க்கு 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது பொது ஊழியத்தை ஆரம்பித்த போது அறிவித்த முதல் முக்கியமான செய்தியாகும். முதலில் காலம் நிறைவேறிற்று என்று இயேசு கூறுகிறார். அதாவது தேவன் வாக்குத்தத்தம் செய்த இரட்சிப்பின் காலம் வந்துவிட்டது. பல நூற்றாண்டுகளாக தீர்க்கதரிசிகள் எதிர்பார்த்த மேசியா இப்போது உலகத்திற்கு வந்துள்ளார். தேவனுடைய திட்டம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. அடுத்து தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று கூறுகிறார். இது ஒரு பூமிக்குரிய அரசாங்கம் அல்ல, தேவன் மனிதர்களின் இருதயத்தில் ஆளுகை செய்யும் ஆவிக்குரிய ராஜ்யம். இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாகிறார்கள். அதன் பின் மனம் திரும்பி என்று அழைக்கிறார். மனம் திரும்புதல் என்பது பாவத்தை உணர்ந்து வருந்துவது மட்டுமல்ல, பாவத்தை விட்டு விலகி தேவனை நோக்கி திரும்புவதும் வாழ்க்கை மாற்றம் அடைவதும் ஆகும். இறுதியாக சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று கூறுகிறார். சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் அவர் தரும் இரட்சிப்பின் நற்செய்தி ஆகும். இதை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்றும் ஆண்டவர் நம்மை இதே அழைப்பை நோக்கி அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் வாழுங்கள் என்று. அவருடைய அழைப்பை ஏற்க தயாராக இருக்கிறீர்களா? இன்றே அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலம் அநேகரின் இருதயங்களை தொட்டு அவர்களை மனம் திரும்புதலுக்கும் இரட்சிப்புக்கும் நேராக வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.